ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீலாஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ஐட்டம், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சேனலுக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு அரை முடி தேங்காவை வந்து நம்ம துருவியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த தோலோடு இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாயிருக்கும். இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் வதக்கக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ அந்த பதம் இருந்தால் போதும். உங்களுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். ஸோ ஒரு அளவுக்கு லிமிட் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்குங்க. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஏன்னா குழந்தைங்க வந்து தனித்தனியாக எதையும் சாப்பிட மாட்டாங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தியான இது என்னென்ன பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, உடச்சக்கடலை, அதாவது பொட்டுக்கடலை சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பொட்டுக்கடலை, வெல்லம், ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு வெல்லம் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டே நமக்கு போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் காஞ்ச திராட்சையும் போட்டுக்கலாம், முந்திரியும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் ரிச் ஒரு லட்டு மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் லட்டு ரெசிபி தான். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கங்க. தூளாக போட்டால் டேஸ்ட் இருக்காது. ஏன்னா அது வந்து அந்த வாயில் கடிப்படுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வந்து உங்களுக்கு மெல்ட்லாம் ஆகாது, அப்படியே வந்து உங்களுக்கு கட்டியாக வந்துடும். இப்போ நீங்கள் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, அந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து ஒரு மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப கிரைண்ட் பண்ண தேவை, லைட்டாக ஒன்றும் பாதியமாக போதும். இப்போ அதை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வேணும்னா உங்களுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் போதும். இல்லை இன்னும் உங்களுக்கு தேவை நெய் அப்படின்னா நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலரி இந்த பக்குவம் எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். நீங்கள் இப்படியே கூட குழந்தைங்களுக்கு தரலாம். உருண்டையாக கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஷேப்பில் கொடுக்குறப்ப டிஃப்ரெண்ட்டாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் பதம் நல்லா கட்டியாகி வருது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வேணால் நீங்கள் கொப்பரை தேங்காயும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம தேங்காய் போட்டுருக்கோன்றதால நம்ம இன்றைக்கி போடல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறினோடனே நம்ம இந்த மாதிரி எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் வந்து இது கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபிக்கும் இதை வந்து கொடுத்து அனுப்பலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், இந்த சுகர் பேஷண்ட்டும் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட்லாம், பயப்படவே வேண்டாம். ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு இது தான். பொட்டுக்கடலாம் ரொம்ப நல்லது, வேர்க்கடலை ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் உடச்சி பார்க்குறேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஈவினிங்லலாம் நீங்கள் இப்போ எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ரெசிபியை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வெளியில் போய் எங்கேயும் வாங்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போனாலே போதும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த வீடியோவும் போடலாம். ஸோ நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இன்னும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு நிறைய வீடியோஸ் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.